கலைகளுடைய வடிவமா இருக்கிறவர்கள் பார்வதி பரமேஸ்வரர்கள். கலை மொத்தம் 16ஆவும் இருக்கு, 64ஆவும் இருக்கு. 16 அப்படிங்கிறது தான் பூர்ணம்னு சாஸ்திரம் சொல்றது. ஸ்ரீரங்கம், திருப்பதி இத்தியாதி கோவில்கள் தான் 16 கலையோட இருக்கு. பொதுவா சந்திரனை தலையில வச்சிருந்ததுக்கு புராணங்கள் சொல்ற கதை வேற. இந்த ஸ்தோத்திரத்தை ஆரம்பிக்கும் போதே இந்த தெய்வத்தை உத்தேசிச்சு இந்த ஸ்தோத்திரம் அப்படிங்கிறதுக்கு ஆச்சாரியால் சொல்றாள். சிவ கலாபியாம் சூடாலங்கிருத சசிகலாபியாம் நிஜதபஹா பலாபியாம் பக்தேஷு பிரகடித பலாபியாம் பவது மே சிவாபியாம் அஸ்தோக திரிபுவன சிவாபியாம் ஹிருதி புனः பவாபியாம் ஆனந்த ஸ்புரதனுபவாபியாம் நதிரியம். த்விவச்சனம்னு பேர். இது ஒரு விசேஷம். மற்ற எந்த மொழியிலையும் அது கிடையாது. ஒருமை பன்மை தான் மற்ற மொழிகள்ல. இருமைங்கிறது கிடையாது. சம்ஸ்கிருதத்துல மட்டும் இருமை அப்படிங்கிறது உண்டு. 2 பேரை குறிச்சு பேசலாம். கலைகளுடைய வடிவமா இருக்கிறவர்கள் பார்வதி பரமேஸ்வரர்கள். உங்களுக்கு புரியறதுக்காக முன்னாடி சொல்லிட்டேன், பின்னாடி தான் ஆச்சாரியால் சொல்றார். சூடாலங்கிருத கலை அப்படின்னு சொன்னா கலை மொத்தம் 16ஆவும் இருக்கு, 64ஆவும் இருக்கு. 2 வகையா இருக்கு. 64ஆ உள்ளது நம்மளுடைய அபியாசங்கள் தான். 16ஆ உள்ளது தத்துவங்கள். கோவில் எல்லாம் போனோம்னா இது 9 கலை 11 கலை விஷயம். இன்னைக்கு பூஜை பண்றவாள்கிட்ட கேட்டா முடியாது, வயசானவாளை கேட்டா சொல்லுவா இது எத்தனை கலை உள்ள கோவில் அப்படின்னு கேட்டேன்னா இது 7 கலை 9 கலை 11 கலை 16 கலை வந்தாதான் முழுமையது. 16 அப்படிங்கிறது தான் பூர்ணம்னு சாஸ்திரம் சொல்றது. ஷோடச வேதம் சொல்றது. ஷோடச கலோவை புருஷா யாவானேவ புருஷா தஸ்மின் வீர் அப்படின்னு ஷோடச கலோவை 16 வந்தாதான் முழுமைன்னு ஒரு ஆச்சரியம் சொல்லட்டுமா? நம்ம தர்மத்தை எப்படி நம்மளுடைய நடைமுறையில வச்சிருந்தார்கள் நம் பெரியோர்கள். ஒரு காலத்துல இந்திய பணத்துல ரூபா அப்படிங்கிறது எத்தனை அணா? 16 அணா. 16 அணா ஒரு ரூபா. 4 அணா 8 அணா இப்படிலாம் சொல்றோம். இன்னைக்கு அதெல்லாம் கிடையாது. அதையே 16ன்னு வச்சா முழுமையானது 16 ஆனா தான் முழுமையாகும் அப்படிங்கிறதுக்காக 16 கலைகள். அந்த கலைகளுடைய வடிவமா இருக்கா இவா 2 பேருமே. அந்த கலை இதுல ஒரு இதையும் சொல்லிப்படுறேன். ஸ்ரீரங்கம், திருப்பதி இத்தியாதி கோவில்கள் தான் 16 கலையோட இருக்கு. பூர்ணமான குருவாயூர் இதெல்லாம் 16 கலை. பாக்கியெல்லாம் அதுக்கு கீழே உள்ளதுதான். கலாபியாம் சூடாலங்கிருத சசிகலாபியாம். தலையில சந்திரகலாதரனா இருக்கா சிவபெருமான் பிரசித்தம். அம்பாளும் இருக்கா. பொதுவா சந்திரனை தலையில வச்சிருந்ததுக்கு புராணங்கள் சொல்ற கதை வேற. புராணங்கள்ல அதை சொல்லிட்டு போயிடுறேன். இதை இவரே சொல்லிட்டு போறார். நமக்கு தமிழ் பாடல்கள்லயே பிரசித்தமா இருக்கும். சிவபெருமான எங்கெங்கெல்லாம் வர்ணிக்கிறானோ அந்த இடங்கள்லாம் பார்த்தோம்னா அந்த சந்திரனை சேர்த்து தான் வர்ணிப்பா. மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.